அனைவருக்கும் வணக்கம். 11th நியூ தமிழ் புக் விரிவானம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த அட்டவணையை பார்த்துட்டு வரலாம். முதற்பொருளும் உரிப்பொருளும். குறிஞ்சிக்கு நிலம், மலையும் மலை சார்ந்த நிலமும், பெரும்பொழுது கூதிர் முன்பணி, சிறுபொழுது யாமம். உரிப்பொருள் புணர்தலும் புணர்தல் நிமித்தமும். முல்லை காடும் காடு சார்ந்த நிலமும், பெரும்பொழுது கார், சிறுபொழுது மாலை. உரிப்பொருள் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். மருதம் வயலும் வயல் சார்ந்த நிலமும், ஆறு பெரும்பொழுதுகளும் வைகரை. உரிப்பொருள் ஊடலும் ஊடல் நிமித்தமும். நெய்தல் கடலும் கடல் சார்ந்த நிலமும், ஆறு பெரும்பொழுதுகளும். ஏற்பாடு இரங்கலும் இரங்கல் நிமித்தமும். பாலை சுரமும் சுரம் சார்ந்த நிலமும், இளவேனில் முதுவேனில். சிறுபொழுது நண்பகல். உரிப்பொருள் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும். கருப்பொருள் தெய்வம் குறிஞ்சிக்கு சேயோன், முல்லைக்கு மாயோன், மருதம்க்கு வேந்தன், நெய்தல்க்கு வருணன், பாலைக்கு கொற்றவை. மக்கள் குறிஞ்சி பொருப்பன் வெற்பன் சிலம்பன் கொடிச்சி, குறவர் குறத்தியர் காணவர். முல்லை குறும்பொறை நாடன் தோன்றல் கிளத்தி, இடையர் இடைச்சியர் ஆயர் ஆய்ச்சியர். மருதம் ஊரன் மகிழ்நன் மனைவி, உழவர் உழத்தியர் கடையர் கடைச்சியர். நெய்தல் சேர்ப்பன் புலம்பன், நுளையர் நுழைச்சியர் பரதர் பரத்தியர். பாலை விடலை நீலி எய்ச்சி, எய்னர் எய்ச்சியர் மறவர் மறத்தியர். புல் கிளி மயில், முல்லை காட்டுக்கோழி. மருதம் நாரை மகஞ்சில் அன்னம், நெய்தல் கடற்காகம், பாலை புறா பருந்து கழுகு. விலங்கு சிங்கம் புலி கரடி யானை. முல்லை மான் முயல். மருதம் எருமை நீர்நாய், நெய்தல் சுறாமீன், பாலை செந்நாய். ஊர் குறிஞ்சி சிறுகுடி, முல்லை பாடி, மருதம் பேரூர் மூதூர், நெய்தல் பாக்கம் பட்டினம், பாலை குறும்பு. நீர் அருவி நீர் சுனை நீர், குறுஞ்சுனை காணாறு. மருதம் ஆற்று நீர் கிணற்று நீர் குளத்து நீர், நெய்தல் உவர்நீர்க்கேணி சுவர்நீர்க்கேணி. பாலை நீரில்லா குழி கிணறு. பூ குறிஞ்சி வேங்கை காந்தல் குறிஞ்சி, முல்லை பிடவம் தோன்றி. மருதம் தாமரை குவளை, நெய்தல் தாழை, பாலை புறாம்பு மராம்பு. மரம் குறிஞ்சி சந்தனம் தேக்கு அகில் மூங்கில், முல்லை கொன்றை காயா குருந்தம், மருதம் வஞ்சி காஞ்சி. நெய்தல் புன்னை ஞாழல், பாலை உளிஞை ஊமை. உணவு குறிஞ்சி மலைநெல் திணை மூங்கிலரிசி, முல்லை வரகு சாமை முதிரை. மருதம் செந்நெல் வெண்ணெல், நெய்தல் உப்பும் மீனும் விற்ற பொருள், விற்றதினால் பெற்ற பொருள். பாலை வழியிற் பறித்த பொருள், வழிப்பறி. பறை குறிஞ்சி தொண்டகப்பறை, முல்லை ஏறுகோட்பறை. மருதம் நெல்லரிக்கிணை மணவுளவு, நெய்தல் மீன்கோட்பறை நாவாய் பம்பை. பாலை துடி. யாழ் குறிஞ்சியாழ் முல்லையாழ் மருதயாழ், நெய்தலுக்கு மட்டும் விளரியாழ், பாலைக்கு பாலையாழ். பண் குறிஞ்சிப்பண் சாதாரிப்பண், இதில் முல்லைக்கு சாதாரிப்பண், மருதம்க்கு மருதப்பண்,
நெய்தலுக்கு செவ்வழிப்பண், பாலைக்கு பஞ்சுரப்பண். தொழில்: வெறியாடல், மலைநெல் விதைத்தல், தேனெடுத்தல், கிழங்கு அகழ்தல். முல்லைக்கு சாமை, வரகு விதைத்தல், களைகட்டல், அரிகள். மருதம், வயலில் களைகட்டல், நெல்லறிதல். நெய்தல், உப்பு உண்டாக்கல், விற்றல், மீன்பிடித்தல், உணக்கல். பாலை, போர் செய்தல், சூறையாடல். விரிவானம்: பிம்பம், பிரபஞ்சன். நம் ஒவ்வொருவரிடமும் தனித்தன்மைகள், விருப்பங்கள் உள்ளன. ஆயினும் பிறரோடு உறவு கொள்கையில் அவர்களுக்கு ஏற்றவாறு நம்மை மறைத்து மாற்றிக்கொள்கிறோம், வளைந்து கொடுக்கிறோம். ஆனால் நம் மனசாட்சி நம்முடைய இயல்பை நினைவூட்டிக் கொண்டே இருக்கும். நாம் மற்றவர்களுக்காக அவர்களுக்கு ஏற்ற முகமூடிகளை மாட்டிக்கொள்கிறோம். முகமாற்றி நம் உண்மை முகத்தையே இழந்து அடையாளமற்ற நிலையில் காட்சியளிக்கிறோம். மாற்றி நம் காட்டுகிற பிம்பம் பற்றி நம் மனசாட்சியை கேள்வி கேட்பதோடு நம் அசலையும் நினைவூட்டுகிறது இச்சிறுகதை. கதவை தட்டும் சத்தம் கேட்டதும் தட்டுவது யார் என்று எனக்கு துல்லியமாக விளங்கியது. அதுதான் இந்த நேரத்தில் இப்படியெல்லாம் வரும். அதற்கு நேரம் காலம் கிடையாது, கிடைப்பதில்லை என்பதுமே ஒரு காரணம். என்னுடனே வளர்ந்து நானாகவே ஆகிவிட்ட எதுக்கு என்மேல் இருக்கும் சுவாதீனம் ஒரு காரணம். கதவை திறந்தேன். அது உள்ளே வந்தது. உட்காரச் சொன்னேன். அது உட்காரவில்லை. என் வீடு 4 கை தாழ்வாரமும் நடுவே பெரிய மாதிரி ஒரு வாசலும் கொண்ட அடக்கமான வீடு. நான் என் சாய்வு நாற்காலியை போட்டுக்கொண்டு உட்கார்ந்த இடம் நடுவாசலில்தான். அங்கிருந்து அண்ணாந்து பார்த்தால் வானம் என் மீது வழியும். காற்று கைவீசி வரும். மனசால் நான் வாழும் வாழ்க்கை ஸ்தாபிதமாவதும் சூழ்கொள்வதும் களைவதும் இங்கே, இந்த இடத்தில்தான். என்னை தேடி சம்பாஷணைக்காக வருவோரை நான் இந்த இடத்தில்தான் உட்கார்த்தி வைப்பது. என்னை இம்சிக்க வருவோருக்கும் இதுவே இடம். வந்தது வீட்டைச் சுற்றி நோட்டம் விட்டது. இடதுகை தாழ்வாரச் சுவரும் நேர்ச்சுவரும் சந்திக்கும் இடத்தில் அதன் பார்வை வந்து குலை குத்தியதை நானும் உணர்ந்து அந்த இடத்தை பார்த்தேன். நான் மென்று சுவைத்து துப்பிய எலும்பு துண்டுகள் வாரப்படாமலும் கூட்டி குப்பையில் எறியப்படாமலும் அந்த மூலையில் குவிந்திருந்தன. சாறை சாறையாக எறும்புகள் தம் உணவை அதில் கண்டு தம் சக்திக்கு உட்பட்ட விகிதங்களில் எடுத்து கொண்டு போவதையும் ஈக்கள் கும்பலாய் சுள்ளென்று பறந்து மொய்ப்பதையும் நான் பார்த்தேன். குறுநகையோடு அது என்னை பார்த்தது. எனக்கு வெட்கமாக போச்சு. யாரும் கண்டு கொள்ளும் முன்னமேயே அந்த எலும்புகளை வாரி குப்பை தொட்டியில் போட்டிருக்கலாம். அல்லது பூ வேலை செய்த அழகிய துணியை அதன் மேல் போர்த்தி மறைத்து அவ்விடத்தை பார்ப்போர் கண்ணுக்கும் புலனுக்கும் புலப்படா வண்ணம் மறைத்திருக்கலாம். இரண்டில் ஒன்றையும் நான் செய்யவில்லை. ஏன் செய்யாமல் போனோம் என்று வருந்தினேன். படுத்தவாறே அண்ணார்ந்து பார்க்கிறேன். வானம் கருப்பாக, நிலவு எங்கோ எதிலோ மறைந்து கொண்டார் போல. ஆனாலும் காற்று வீசி மேகம் களைய இடக்கை தாழ்வாரத்தில் ஓர் அறை இருக்கிறது. அது நான் இதன் உள்ளே நுழைகிறேன் என்றது. அனுமதி கேட்பது மாதிரி இல்லை. தேவையில்லை என்று நினைத்தது போலும் உள்ளே போனது. எதையோ கையில் எடுத்து கொண்டு வெளியே வந்து என் முன் நின்றது. அது என்ன அது கேட்டது? இது அப்பாவின் சட்டை, முக்கால் கைச்சட்டை. என் அளவுக்கு ரொம்ப தொளதொளவென்று இருக்கும். என்போல் 3 ஒரே சமயத்தில் நுழையலாம். அவ்வளவு பெருசு. பல இடங்களில் துணி நைந்து கிழிஞ்சு போச்சு. பல இடங்களில் ஒட்டு கொஞ்சம் வேகமாகவோ முரட்டுத்தனமாகவோ கையாண்டால் கிழியும் என்பது நிச்சயம். துவைக்காததால் எழும் துர்வாசம் இதனோடே ஐக்கியமாகி போச்சு. இதை இன்னமும் எதற்கு
வைத்திருக்கிறாய்? அது கேட்டது. உபயோகப்படுத்தத்தான். நான் சொன்னேன். இதை இன்னுமா உபயோகப்படுத்துகிறாய்? அதன் புருவம் மேலே உயர்ந்தது. ஆம், பல சமயங்களில், சந்தர்ப்பங்களில். உன்னிடம் உன் சட்டை இருக்குமே? இருக்கும். அதோடு இதையும் அவ்வப்போது உபயோகப்படுத்திக் கொள்கிறேன். அது பதில் வேண்டியது. சொல்லலாமா என்று யோசித்தேன். சொல்லத்தான் வேண்டும். அதுக்கு என்னில் அறியாதது எதுவுமே இல்லை என்கிற பயம் என்னை உசுப்பியது. மேலும் அதன் சம்பாஷணை என் சுகம். அதன் சிநேகிதமான பார்வை எனக்கு தூண்டில். எனவே என் பதில் எனக்கு ஆறுதல் சொன்னேன். என் சட்டை என்னை முழுவதும் போர்த்தாத போது அப்பாவின் சட்டையை நான் அணிந்து கொள்வேன். அவர் சட்டையை போட்டுக்கொண்டால் என் குளிரை அது போக்கிவிடுகிறது. அதோடு பல சமயங்களில் என்னை பாதுகாக்கிறது. இது எனக்கு கவசம். இதுவே எனக்கு அம்பு. இதுவே எனக்கு அட்சய பாத்திரம். இப்போது தைத்த என் சட்டை புது மோஸ்தர். இது சமயங்களில் என்னை இறுக்கிக் கொள்கிறது. உனக்கு தெரியாதா? நான் பரிதாபத்தோடு சொன்னதை அது பார்த்திருக்க கூடும். சரி என்று அறைக்குள் சென்று சட்டையை போட்டுவிட்டு வெளியே வந்தது. என் வாசலை மிகவும் ஒட்டி 2 அறைகள். முதல் அறைக்குள் அது என் அனுமதியின்றியே போய் எதையோ தூக்கி கொண்டு வந்து வெளியே வந்தது. இது என்ன? இது ஒரு கவுன். 7-8 வயசு பெண் குழந்தைகள் கவுன். கால மறைவாலும் மாற்றத்தாலும் பழசாகி தேய்ந்து நைந்து போய் இருந்தது. இன்றைய குழந்தைகள் நினைத்து கூட பார்க்க முடியாத வினோதமான தையலும் பூ வளையமுமாய் மிளிர்ந்தது. இந்த கவுன் உனக்கெதுக்கு? சமயங்களில் போட்டு பார்த்து கொள்ளதான். இதை கூடவா நீ போடுகிறாய்? சொல்றேனே, சமயங்கள். இதை போட்டுக்கொண்டு எப்படி வெளியே வருகிறாய்? ஒரு ஆண்மகனாய் எப்படி வெளியே பிரவேசிக்கிறாய்? இந்த கவுன் அம்மா எனக்காக வாங்கியது. அம்மாவின் உதரத்தில் பெண் குழந்தைகள் ஜனனிக்கவில்லை. ஜனனித்தாலும் லபிக்கவில்லை. ஆணாக பிறந்த என்னை அம்மா தன் ஆசைக்காக இந்த கவுனுக்குள் அடக்கி வளர்த்தாள். காலப்போக்கில் வளர்ந்து வந்து என் பௌருஷ ஆகிருதியை இந்த சின்ன கவுனுக்குள் நுழைத்து அதில் வெற்றி கண்டாள். நான் சாமானியத்தில் அதனுள் கொள்ளவில்லை. எனினும் எப்படியோ என்னை நுழைப்பதில் அவள் திருப்தி கொண்டாள். 10 வயதின் இளைஞனாகிய நான் அந்த கவுனில் நூதனமாக எனக்கே காட்சி கொடுத்தேன். அம்மா என்னை ஒரு போட்டோ எடுத்தாள். ஒரு பிரதியை இந்த கவுனின் மார்பில் ஒட்டினாள். மற்றொன்றை தன் தலைக்கு மேல் ஒட்டி வைத்தாள். இந்த போட்டோவுக்குள் பொட்டு வைத்த நான், கண்ணுக்கு அழகாக மைத்தீட்டிய நான், கோண வகிரெடுத்து அழகாக ஜடை பின்னி ஜடை முனையில் பூ வைத்த நான், வளையல் கொலுசு ஒட்டியானம் அணிந்த நான் குனியும் போது மார்பில் போட்டோ என்னை குத்தி நிமிர்த்தியது. நான் நிமிரும்போது தலைக்கு மேல் போட்டோ என்னை குட்டி தாழ்ந்தது. என் கவுன் ஓட்டுக்குள் என் புலன்கள் நுழைக்கும் ஆமை நான். முதலில் இது கஷ்டமாக இருந்தது, வாஸ்தவமாய். பின் இது சௌகரியமாய் போச்சு, யதார்த்தமாய். இப்போது இதுவே சுகமாய் போச்சு, நிர்பந்தமாய். என்னை ஆம்பளையானா என்னை இந்த வனாந்தரங்கள் மேயும் எந்த துஷ்ட மிருகங்களாவது சீண்ட ஓட்டுக்குள் என்னை நுழைத்து கொள்வேன். அவை என்னை புரட்டி பார்க்கும், வெறும் ஓடென்று விலகி போகும். அதனால்தான் நான் சொன்னேன். நான் நிறுத்தினேன். அது என்னையே பார்த்து கொண்டிருந்தது. என்னை பார்த்து சிரித்தது. ஆகவே நீ தப்பிக்கிறாய் என்றது அது. ஆம், எல்லாமே எதனிடமிருந்தோ தப்புதல்தான். அது மௌனமாக அறைக்குள் சென்றது. மீண்டும் அறைக்குள்ளிருந்து எதையோ வாரிக்கொண்டு வந்து என் முன் போட்டது. மேலே வானமூட்டமும் இன்னும் விலகவில்லை.
கருப்பு இன்னும் வெளுக்கவில்லை. நிலா காணோம். எந்த சேச்சு போய் புதைந்து விட்டதோ பாவம். படபடவென்று சரியும் ஒளி என் புலனை தாக்க என் முன் குவிந்த பொருட்களை நான் பார்த்தேன். இதெல்லாம் என்ன? அது இவை என் முகங்கள். நான் இத்தனை முகங்கள் உனக்கெதுக்கு? இவை என் பார்வைகள், தேவைகள். சிரமம் இல்லாமலும் சிரமத்தோடும் சமயா சந்தர்ப்பங்களில் நான் சேர்ந்து அணிந்து கொள்ளும் முகங்கள் இவை. நீ என்னையும் உன்னையும் ஏமாற்றுகிறாய் என்று வருத்தத்தோடு அது சொன்னது. ஆம், என்னை நானும் உன்னை நீயும் முறைமாறி என்னை நீயும் உன்னை நானும் ஏமாற்றிக் கொள்ளுதலே நம் விஸ்தரிப்புக்கள், நம் ஆக்கங்கள், நம் விகசிப்புக்கள். நான் குனிந்து பார்த்தேன். என் காலடியில் பலவிதமான முகங்கள், பல வர்ணங்களில், பல அளவுகளில், பல கோணங்களில் சிதறி கிடந்தன. சிலது ரொம்ப பழசு, சிலது ரொம்ப புதுசு. சிலது பழசாகி இருந்த புதுசானவை, சிலது புதுசாகி இருந்த பழசானவை. இவற்றில் இடமும் காலமும் மாறி, சூழ்நிலை தவறி, பாத்திரம் தவறி முகத்தை மாட்டிக்கொள்ள மாட்டாயா என்று அது சந்தேகித்தது. மாறாது, மாட்டேன். என் முன் முகம் காட்டும் முகங்கள் என் கண்ணாடி. எந்த முகத்தை நான் என் கண்ணாடியில் பார்க்கிறேனோ அதை போலவே இருக்கும் என் முகச்சிதறல்களில் ஒன்றை எடுத்து போட்டுக்கொள்வேன். ஏக்கும் ஏயும், இசட்டுக்கும் இசட்டும் தான். அம்மாவிடம் கூடவா ஆட்சேபமில்லாமல் அவளிடம் என்னிடம் காட்ட ஒரு முகம் இருந்தது. அதேபோல் என்னிடமும் ஒன்று இருக்கிறது. மனைவியும் கூடவா? நீ சுவாரஸ்யமாகவே கேட்கிறாய். வாஸ்தவத்தில் இந்த இடத்திற்கு பல முகங்கள் எனக்கு தேவை. அவளிடமும் பல முகம் தயார் நிலையில் இருந்தன. அதோடு அவள் என்னின் இருமையையும் கண்டவள், கொண்டவள். நானும் கண்டவன், துய்த்தவன். வினாடிக்கு ஒரு முறை முகமாற்றும் சித்தி இதுக்கு தேவை. அச்சித்தி எனக்கு லபித்திருந்தது. ஆனால் ஒரு விஷயம், என் முகத்தை அவளுமோ அவள் முகத்தை நானுமோ இன்று வரை பார்த்ததில்லை. இவை போலிகள் என்று எங்கள் இருவருக்கும் தெரியும். வாய்விட்டு சொல்லிக் கொள்வதில்லை. நான் காலடியில் குவிந்திருந்த பல முகங்களில் 7-8 காலால் தள்ளி இவை என் சிநேகிதர்களுக்காக என்றேன். சிலவற்றை தள்ளி இவை என் தெருவுக்காக, ஊருக்காக என்றேன். அது நின்றபடியே நின்றிருந்தது, பார்த்தபடியே கண்டிருந்தது. நீ இப்போது போட்டிருப்பது கூட பொய்தான், போலிதான். நான் என் முகத்தை கழட்டி கீழே போட்டேன். அது என் முகத்தை காட்டியது. இதுவும் நான். நிமிஷங்கள் கரைந்து நீராயின. அப்புறம் கொஞ்ச நாளில் அது இருந்தது. போய் வருகிறேன் என்றது. சரி. கதவை திறந்து கொடுத்தேன். வெளியே சென்றது. சற்று நின்றது. கடைசியாக ஒன்று. உன்னுடைய முகம்தான் எது? எனக்கு முகமே கிடையாது நான் சொல்லி கதவை தாளிட்டு கொண்டேன். நூல்வெளி, புதுச்சேரியை சேர்ந்த பிரபஞ்சனின் இயற்பெயர் வைத்தியலிங்கம். இவர் சிறுகதை, புதினம், நாடகம், கட்டுரை என்று இலக்கியத்தின் பல்வேறு தளங்களில் இயங்கி வருபவர். 1995 இவருடைய வரலாற்று புதினமான வானம் வசப்படும் சாகித்ய அகாதமி விருது பெற்றது. இவருடைய படைப்புகள் தெலுங்கு, கன்னடம், இந்தி, பிரெஞ்சு, ஆங்கிலம், ஜெர்மன் உள்ளிட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. புக் பேக்கில் உள்ள இம்பார்ட்டன்ஸ் ஆனதை பார்க்கலாம். பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச் செங்கண் அச்சுதா அமரரேற ஆயர்தம் கொழுந்தே என்னும்
இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகரு நாளனே. தொண்டரடி பொடியாழ்வார். பச்சை மாமலை போல் நீ. அடுத்து சீரிய நெற்றி எங்கே, சிவந்த நல் இதழ்கள் எங்கே, கூரிய விழிகள் எங்கே, குறுநகை போனதெங்கே, நேரிய பார்வை எங்கே, நிமிர்ந்த நடைதான் எங்கே, நிலமெல்லாம் வணங்கும் தோற்றம் நெருப்பினில் வீழ்ந்ததிங்கே. கண்ணதாசன். மொழியை ஆள்வோம். சான்றோர் சித்திரம் டி.கே.சி. 1882 முதல் 1954 வரை. ரசிகமணி டி.கே. சிதம்பரனார். ரசிகமணி டி.கே. சிதம்பரனார் 1852 முதல் 1954 வரை. தமிழில் எல்லாம் உண்டு, தமிழின் கவிச்சுவைக்கு ஈடும் இல்லை இணையும் இல்லை. தமிழால் அறிவியல் மட்டுமன்று அனைத்து இயல்களையும் கற்க முடியும் என சான்றுகளுடன் எடுத்துச் சொன்ன பெருந்தகை ரசிகமணி டி.கே. சிதம்பரநாதர். இவர் தமது இலக்கிய ரசிகத் தன்மையால் தமிழுக்கும் தமிழருக்கும் புத்துணர்வு ஊட்டியவர். டி.கே.சியின் வீட்டு கூடத்தில் வட்ட வடிவமான தொட்டிக்கட்டில் ஞாயிறு தோறும் மாலை 5 மணிக்கு கூடிய கூட்டம் இலக்கியத்தை பற்றி பேசியது. அவ்வமைப்பு வட்டத்தொட்டி என்றே பெயர் பெற்றது. டி.கே.சி. இலக்கியங்களின் நயங்களை சொல்லச் சொல்ல கூட்டத்திலுள்ள அனைவரும் தங்களை மறந்து இலக்கியத்தில் திளைப்பர். தமிழின் இனிமை என்பது மட்டும் அவர்கள் உள்ளங்களில் நிறைந்திருக்கும். வழக்கறிஞராக தொழில் புரிவதை விட தமிழ் இன்பத்தில் திளைப்பதையே டி.கே.சி. விரும்பினார். ஸோ இவர் வழக்கறிஞராக இருந்துட்டு அந்த தொழிலில் புரியறத விட தமிழ் இன்பத்தில் திளைத்திருக்கிறத தான் இவர் ரொம்ப விரும்பினார். தமிழ் கலைகள், தமிழ் இசை, தமிழ் இலக்கியம் ஆகியவற்றின் சுவையையும் மேன்மையையும் தனித்தன்மையையும் எடுத்துச் சொன்னார். கடிதங்களிலும் அவற்றையே வியந்து எழுதினார். அவர்தம் கடிதங்கள் இலக்கிய தரம் கொண்டு புதிய இலக்கிய வகையாகவே கருதப்பட்டன. இதய ஒளி, கம்பர் யார் முதலான நூல்களும், முத்தொள்ளாயிரம், கம்பராமாயணம் ஆகியவற்றுக்கு எழுதிய உரையும் அவர்தம் இலக்கிய நுகர்வு கடலின் சில அலைகள் எனலாம். சென்னை மாநில மேலவையின் உறுப்பினராகவும் அறநிலையத்துறையின் ஆணையராகவும் திகழ்ந்த டி.கே.சி. இயற்றிய இலக்கிய ஒளி தமிழ் அழகியலை வெளிச்சப்படுத்தியது. ஷேக்ஸ்பியர் என்னும் மாபெரும் படைப்பாளனின் பிறந்த நாளான ஏப்ரல் 23 உலகம் முழுவதும் புத்தக நாளாக கொண்டாடப்படுகிறது. ஷேக்ஸ்பியர் பிறந்த நாளான ஏப்ரல் 23 உலகம் முழுவதும் புத்தக நாளாக கொண்டாடப்படுகிறது. அதற்கு காரணம் அவரிடம் இருந்த வாசிப்பு பழக்கமே ஆகும்.
செந்நெலும் கரும்பும் விளைந்தனவே, நல்ல தேன்பொழி மலர்களும் விரிந்தனவே. இன்னலும் பசியும் போயொழிக, தேசம் எழிலுடன் கூடியே நலமுறுக. பிரிவுகள் பேசியே பூசலிட்ட பழம், பேதைமை தனை தள்ளி அனைவருமே ஒரு தனி குடும்பமாய் வாழ்ந்திடுவோம். நம்முள் ஒற்றுமை ஓங்கிடச் செய்திடுவோம். தமிழன் திருநாள் பொங்கல் என்றால் அதில் தமிழன் பண்புகள் பொங்குமொன்றோ? புவியெல்லாம் சேர்ந்தொரு வீடதிலே யாரும் புறம்பிலை என்ற சொல் தமிழன்றோ? யாரும் யாதும் ஊரெனச் சாற்றியதும், மக்கள் யாவரும் கேளீர் என்றதும், மேதினி குறைத்தவர் நம் முன்னோர். இன்று வேற்றுமை நாமென்னல் சரியாமோ? பெ. தூரன். கலைச்சொல் அறிவோம். ஆவணம் டாக்குமெண்ட், உப்பங்கழி பேக்வாட்டர், ஒப்பந்தம் அக்ரிமெண்ட், படையெடுப்பு இன்வேஷன், பண்பாடு கல்ச்சர், மாலுமி செயிலர். நூல் நூலாசிரியர் மறைக்கப்பட்ட இந்தியா ராமகிருஷ்ணன். பிரபஞ்சன் சிறுகதைகள். நன்றி.